பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்களில் இருக்கிறவர் அவனிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். அழகான வாக்குத்தத்தமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் இப்படி அறிக்கை செய்யுங்கள், அவனிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். பிரைஸ் காட். உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார், பெரியவர் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்த ஆரம்பியுங்கள். அநேக நேரத்தில் நம் சொல்லி புலம்புவதுண்டு, எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு யாரும் இல்லாமே, நான் தோற்று போன நிலைமையில இருக்கிறேனே, எல்லாரும் என்ன கைவிட்டாங்களே, எல்லாரும் என்ன தூக்கி விட்டாங்களே, யாரும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களே. அநேக நேரத்தில் அநேகர் புலம்புவது உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட வேதனையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தள்ளிவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர் அல்ல. காரணம், ஒருவர் உங்களுக்குள் இருக்கிறார். பிரைஸ் காட். ஒருவர் உங்களுக்குள் இருக்கிறார், ஒருவர் உங்களுக்குள் இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒருவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்குள் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் தனியால் கிடையாது. அனாதைன்னு சொல்லாதீங்க, எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லாதீங்க. ஒருவர் உங்களுக்குள் இருக்கிறார். பிரைஸ் காட். அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும், என்னுடைய குடும்பத்திற்குள் ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் காட். என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒருவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். யார் கைவிட்டாலும் சரி, அதான் பைபிள் வாசிக்கிறோம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். பிரைஸ் காட். ஸ்திரியானவன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் மறந்தாலும் அவர் என்னை மறப்பதில்லை. நான் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்னுடைய இருதயம் நம்ப வேண்டியது, என்னுடைய நாவு அறிக்கை செய்ய வேண்டியது, என்னுடைய மைண்ட் திங்க் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்காய் ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எனக்குள் ஒருவர் இருக்கிறார். நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள், எனக்குள் ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் காட். அந்த ஒருவர் எப்படிப்பட்டவர்னா, ஸ்தோத்திரம், அவனிலும் பெரியவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். அதுதான் முக்கியமான காரியம். அவர் அவனிலும் பெரியவராய் இருக்கிறார். பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, பெரியவர் இருக்கிறார். நம்புங்கள், நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். பெரியவர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்கள், நான் தனியால் கிடையாது, பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள் இருக்கிறார். ஏன் அவரை பெரியவர் அப்படின்னு சொல்றோம்? அவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற கர்த்தர். வானம் இல்ல, பூமி இல்ல, வார்த்தையினால் உருவாக்கினார். ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்தில் வானத்தின் மன்னாவை அனுப்பினார். செங்கடல் வரும்பொழுது 2ஆய் பிளந்தார். இந்த பெரிய காரியத்தை அரசியல் தலைவர்களோ மற்ற தெய்வங்களோ மற்ற மந்திரவாதங்களோ செய்ய முடியாது. இந்த உலகத்தால் யாராலும் செய்ய முடியாத 4 நாள் நாற்றமெடுத்த சரீரத்தை இயேசு பெயர் சொல்லி உயிரோடு எழுப்பினார். ஆகவே அவர் பெரியவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அற்புதங்களை செய்கிற பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். பெருகச் செய்கிற, பெருக்கத்தை ஏற்படுத்துகிற பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். தேவ பிள்ளையே, அறிக்கை செய்யுங்கள், பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள் இருக்கிறார், பெரியவர் எனக்குள் இருக்கிறார். இங்க 3 காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். 1, ஸ்தோத்திரம், எனக்குள் ஒருவர் இருக்கிறார். 2வது, எனக்குள் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, பெரியவர். 3வது, அவனிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தாவீது சொன்னா, விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் என் ஜனத்தை நிந்திப்பதா? இராணுவங்களின் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன்,
அவனுடைய அந்த அந்த ஒரு ஒரு கர்வமான பேச்சு என்ன அப்படின்னா, இவனை காட்டிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார். சபையே, தேவ பிள்ளையே, அவனிலும் பெரியவர் உன் கூட இருக்கிறார். பிரைஸ் காட். நம்புங்கள், உங்கள் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். பிரைஸ் காட். மந்திரவாதம், பில்லி சூனியத்தை காட்டிலும் பெரியவர். ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டிலும் இயேசு பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். டாக்டர் அந்த ஸ்லிப்ல அவர் என்ன வேணாலும் எழுதலாம், அவர் என்ன வேணாலும் எழுதலாம். நான் சொல்லுகிறேன், டாக்டர் எழுதி கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். அவனிலும் பெரியவர். உங்க கடன் பிரச்சனையிலும் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில வருகிற இக்கட்டுக்கள், இவைகளின் நிமித்தம் அவர் பெரியவராய் இருக்கிறார். சபையை நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். பெரியவரை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேற எங்கே இல்லைங்க, உங்களுக்குள்ளதாங்க இருக்கிறார். தோத்திரம். மறுபடியும் அறிக்கை செய்யுங்க. நான் தனியாள் அல்ல, பெரியவர் என் கூட இருக்கிறார். வாலிபு பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுறீங்களா? உலகம் இப்படி பாழான நிலைமையில இருக்குது. பாழா போயிடுவாங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னோக்கி போயிடுவாங்களோ? உங்க பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். என் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பெரியவர் இருக்கிறார். பிரைஸ் காட். அவனிலும் பெரியவர் இருக்கிறார். உலகத்திலும் பெரியவர் இருக்கிறார். நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். ஒரு நாள் எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், நிழலா இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த பெரியவர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறார். ஆண்டவர் உணர்த்துகிற வார்த்தை, நான் பெரியவராய் இருக்கிறதே உனக்கு பெரிய காரியத்தை செய்வதற்காக. எந்த வேதனையோடு கஷ்டத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் இருக்கிறேன்ப்பா, உன் கூட நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ இதையும் ஜெயிப்ப, இதையும் நீ தாண்டுவ, பெரியவராய் நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புறவங்க என்னோட கண்ணை மூடி சேர்ந்து ஜெபிங்க. Praise God in Jesus name. Yes Lord. 3 காரியம். 1, அவர் எனக்குள் இருக்கிறார். 2, அவர் எனக்குள் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, பெரியவர். தோத்திரம். 3, அவனிலும் நான் சொல்லுகிறேன், உன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்க பிசினஸ்ல வர்ற பிரச்சனையை காட்டிலும், உங்க சரீரத்தில் வர்ற பிரச்சனையை காட்டிலும், உங்க வாழ்க்கையில் வர்ற எத்தனை பிரச்சனையை காட்டிலும் பெரிய ஆண்டவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். Praise God. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, பெரியவராய் இருக்கிற கர்த்தர் உடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வீராக. தடைகள் முழுவதுமாய் அழிக்கப்படட்டும். ஜெயம் கர்த்தர் தரப்போகிறபடியினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. நீங்கள் தனியால் கிடையாது, அவனிலும் பெரியவர் உங்க கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். பெரிய பெரிய காரியம் அவர் இருக்கிறதுனால உங்களுக்கு நடக்க போகுது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். Praise the Lord.